என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இது செமஸ்டர் எக்ஸாமில் அடிக்கடி இந்த கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாருங்கள் என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2/x² த ஹோல் பவர் 17 கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிடில் டேர்ம்னு கேட்டாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துக்கூடிய கொஸ்டினில் அது இருக்கக்கூடிய பவரை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், பவரில் என்ன நம்பருக்கு பாருங்கள் 17. இதுதான் என்னுடைய மதிப்பு. அப்போ வந்து n = வந்து 17. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ மிடில் டேர்முடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். மிடில் டேர்ம் = நல்லா கவனிச்சுங்கம்மா. இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்குள்ளே n/2 கொடுங்க. வெளியே வந்து +1. இதுதான் மிடில் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா. மிடில் டேர்ம் = n/2 + 1. அதாவது நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு n வந்து ஆட் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஈவன் நம்பருக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒரே ஃபார்முலா வச்சுட்டு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எது வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். n இருக்குது பார்த்தீங்களா? n-க்கு பதிலாக 17 கொடுக்கலாங்களா? அப்போ n இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கலாம்? 17/2 + 1. இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட் கொடுத்துறேன். அடுத்து பாருங்கள் 17/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து பாருங்கள் +1 இருக்குது. இப்போ ஈக்குவலம்த்துங்க ஆன்சர் என்ன வருது பாருங்கள் 9.5. நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி 0.5 வந்ததுன்னா நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்கம்மா. இந்த மாதிரி 0.5 இருந்ததுன்னா 0.5 மறைச்சிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 9 இருக்குங்களா? 9க்கு அடுத்த நம்பர் என்ன? 10. புரியுதுங்களாம்மா? இந்த மாதிரி 0.5 வந்துன்னா 0.5 மறைச்சிக்கணும். என்ன நம்பருக்கு பாருங்கள் 9க்கு அடுத்த நம்பர் என்ன? 10. அப்போ 2 மிடில் டேர்ம் இருக்குது. என்ன மிடில் டேர்ம்னா 9th அண்டு 10th டேர்ம் ஆர் மிடில் டேர்ம்ஸ். 9th டேர்மும் 10th டேர்முங்கிறது இதுதான் மிடில் டேர்ம்ஸ். கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு இங்கே 2 மிடில் டேர்ம் இருக்குது. என்னென்ன மிடில் டேர்ம்? 9th டேர்மும் 10th டேர்ம்ங்கிறத மிடில் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 10.5 வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம 0.5 மறைச்சிருவோம். 10க்கு அடுத்த நம்பர் என்ன? 11. அப்போ 10 and 11 ஆர் மிடில் டேர்ம்ஸ் எழுதிக்கணும். புரியுதுங்களா? இப்போ 13.5 வருதுன்னா 0.5 மறைச்சிட்டு 13 இருக்கா? 13க்கு அடுத்த நம்பர் என்ன? 14. அப்போ 13 and 14 ஆர் மிடில் டேர்ம்ஸ் எழுதிக்கணும். சார் 0.5 வரலைன்னா வெறும் 9 மட்டும் வருதுன்னா 9th டேர்ம்ங்கிறது மிடில் டேர்ம். ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான். சரிங்களா? 0.5 மறைச்சிட்டு எழுதிக்கணும். அப்படியும் ஞாபகம் வைக்கலைன்னா பாருங்கள் வேறு மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 9.5ங்கிற நம்பர் வந்து எந்த 2 நம்பருக்கு நடுவில் வரும்? 9த்துக்கும் 9ஆம் நம்பருக்கும் 10ஆம் நம்பருக்கு நடுவில் தான் என்ன வரும்? அந்த 9.5 வரும். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இந்த 0.5 மறைச்சிட்டிங்கன்னா 9 இருக்குது. 9க்கு அடுத்த நம்பர் என்ன? 10. அதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். சரிங்களா? அப்போ 9th டேர்ம் 10th டேர்முக்கு மிடில் டேர்ம். இந்த ரெண்டு மிடில் டேர்ம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா சம்முக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிச்சிருங்க. ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ கொடுத்துக்கூடிய கொஸ்டின் தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். கொடுத்துக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x + 2/x² த ஹோல் பவர் 17. இது வந்து கொடுத்துக்கூடிய கொஸ்டின். எழுதிட்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து x + a த ஹோல் பவர் n எழுதணும். இது வந்து எல்லா சமுக்கும் நீங்கள் எழுதணும். இங்கே வந்து +a தான் எழுதணும். x + a த ஹோல் பவர் n. இங்கே மைனஸே கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளஸ் எழுதணும். சரிங்களா? இப்படி எழுதிட்டு இப்போ ஈக்குவேட் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். இது இங்கே x இருக்குங்களா? இந்த x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். ஸ்மால் x இருக்கிற இடத்துல x தான் இருக்குது. புரியுதுங்களா? x = x. அடுத்து இங்கே பாருங்கள், a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். a இருக்கிற இடத்துல +2/x². புரியுதுங்களாம்மா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் 2/x². அடுத்து பாருங்கள் n இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள். n இருக்கிற இடத்துல 17. இது அப்படியே ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். அப்போ n-க்கு பதில் என்ன இருக்குது? 17. அப்போ n = 17 எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு உண்டான ஃபார்முலா எழுத போகிறோம். அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன? TR+1 = ஆறுங்கிறது கீழே கொடுக்கணும். TR+1 = NCR ப்ராக்கெட்டுக்குள்ளே x⁻n−r அடுத்து a⁻r. அந்த எக்ஸுக்கும் ஏக்கும் இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஆரோட வேல்யூ தெரியாது. R+1 = n-க்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் 17. அப்போ 17 c வந்து அப்படியே இருக்கும். ஆரோட மதிப்பு தெரியாது. 17cr ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த x-க்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள். ஸ்மால் x தான் இருக்குது. x n-க்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் 17 -r-க்கு r தான். அப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் 2/x². 2/x². ஆரோட மதிப்பு r தான். ஏன்னா ஆரோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ TR+1 அப்படியே இருக்கும். இப்போ 17cr அப்படி எழுதிக்கோங்க. x⁻17 - r
சாமி நான் ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த எக்ஸுக்கு வெளியே பவரில் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4 அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. வந்ததுன்னா அந்த பவர் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். இது பாருங்கள், நியூமரேட்டர் தனியாக பிரிக்கணும், டினாமினேட்டர் தனியாக பிரிக்கணும். அப்போ இந்த ஆர் வந்து இந்த நியூமரேட்டருக்கும் சொந்தம், டினாமினேட்டருக்கும் சொந்தம். சரிங்களா? இப்போ எப்படி பிரிக்கலாம்? 2 பவர் ஆர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், வெளியே வந்து ஆர்னு பிரிக்கலாம். புரியுதாமா? நியூமரேட்டர் தனியாக பிரிச்சிட்டேன், 2 பவர் ஆர். டினாமினேட்டரில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஆர்னு பிரிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 17CR அப்படியே இருக்கும். சாமி நல்லா கவனிங்க, இந்த 17CR அப்படியே இருக்கும். எக்ஸ் டு த பவர் 17 மைனஸ் ஆர் அப்படியே இருக்கும். இந்த 2 பவர் ஆர் கீழே இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்லி கொடுத்தேன் பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே வெறும் எக்ஸ் தானே சாமி வரணும். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, அப்போ அந்த ஸ்கொயர் தூக்கி வெளியே போட்டுலாங்களா? அப்போ போட்டு நம்மளுக்கு என்னமா சாமி வரும், எக்ஸ் பவர் 2ஆர்னு வருங்களா, எக்ஸ் பவர் 2ஆர். இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் எக்ஸ் தான் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்குது. வெளியே பவரில் என்ன வேணால் வரலாம். இப்படி வந்ததுன்னா, கரெக்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் நம்ம இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். என்ன பண்ணியிருக்கணும், இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது பின்னாடி எழுதுகிறேன். இந்த இடத்துல ஈக்குவல் டு 17CR, புரியுதுங்களா? இங்கே என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் பவர் 17 மைனஸ் ஆர். இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் அப்படி எழுதி பார்க்கலாம், எக்ஸ் பவர் 17 மைனஸ் ஆர். இந்த டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் பவர் 2R. அந்த எக்ஸ் பவர் 2R வந்து மேலே போகும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 2R மாறும். அதாவது வந்து இங்கே பாருங்கள் மைனஸ் 2Rன்னு எழுதியிருக்கேன். சார் இது எப்படி சார் எழுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய, நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன். எக்ஸ் பவர் 17 மைனஸ் ஆர்னு இங்கே இருக்குது. புரியுதுங்களா? இது உங்களுக்கு புரியிருக்காக தான். இந்த எக்ஸ் பவர் 2R வந்து மேலே போகும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 2Rன்னு மாறும். இந்த ப்ளஸ் 2R மேலே போகும்போது மைனஸ் 2Rன்னு வரும். இது வந்து பாருங்கள் எக்ஸ் தான், இது எக்ஸ் தான். சரிங்களா? இப்போ அது வந்து பேஸ் ஒரே மாதிரி இருக்குங்களா, அப்போ வந்து ஒரு தடவை எக்ஸ் எழுதுனா போதும், பவர் ஆட் பண்ணிக்கலாம். 17 மைனஸ் ஆர், இங்கே என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் 2R. நீங்கள் ஞாபகம் வேண்டியது, நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் 17 மைனஸ் ஆரை எக்காரணத்தை கொண்டு நகர்த்த வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் ப்ளஸ் 2R இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2R வந்து மேலே போகும்போது, மேலேன்னா இங்கே போகும்போது மைனஸ் 2Rஆக மாறும். இது மைனஸ் 2Rஆக இருந்ததுன்னா மேலே போகும்போது ப்ளஸ் 2Rஆக மாறும். நம்ம 2 தடவை எக்ஸ் எழுத வேண்டியதில் ஒரு தடவை எழுதுனா போதும். நியூமரேட்டர் கூடிய எக்ஸ் அப்படியே எழுதி வச்சுங்க. புரியுதுங்களாமா? இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. எக்ஸ் பவர் 17 மைனஸ் ஆரை அப்படியே எழுதிவிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் ப்ளஸ் 2R இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2R வந்து மேலே போகும்போது மைனஸ் 2Rஆக போகும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், 2 பவர் ஆர். அந்த 2 பவர் ஆர் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து வச்சுக்கலாங்களா, 2 பவர் ஆர். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், TR + 1. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், TR + 1 ஈக்குவல் டு 17CR எக்ஸ் பவர், இங்கே நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள் மைனஸ் ஆர்னு இருக்குது, மைனஸ் 2Rனா இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 17 மைனஸ் 3Rன்னு வரும். சப்போஸ் தெரியலையா, கால்குலேட்டர் எடுத்துருங்க. இந்த மைனஸ் ஆருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 1. இந்த ஆருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 2. கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா வரும் மைனஸ் 3ன்னு வரும். அப்போ மைனஸ் 3R. புரியுதுங்களா? அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 3R. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2 பவர் ஆர். இதை பாக்ஸ் பண்ணி, இதுதான் ஜென்ரல் டேர்ம், இதை பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களாமா? இதை பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். 9th டேர்மும் கண்டுபிடிக்கணும், 10th டேர்மும் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ கண்டுபிடிச்சிக்கலாங்களா? அப்போ டு ஃபைண்ட் 9th டேர்ம், நல்லா கவனிக்குமா, டு ஃபைண்ட் 9th டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 9th டேர்ம்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆரோட மதிப்புக்கு இங்கே பாருங்கள், 9th டேர்ம்னு சொல்லிட்டாவே என்ன டேர்ம் சொல்கிறோமோ அந்த டேர்ம்லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 9th டேர்ம்னா ஆரோட வேல்யூ 9 - 1. அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னா 8. புரியுதுங்களா? R = 8ன்னு சொல்லி ஆரோட மதிப்பு 8ன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எங்கெல்லாம் R இருக்கோ இங்கே டிக் பண்ணி வச்சுக்கலாங்களா? இப்போ இங்கே R இருக்குது, அடுத்து பாருங்கள் இங்கேயும் R இருக்குது. R இருக்கிற இடத்துல டிக் பண்ணி வச்சுங்க. இந்த Rக்கு இருக்கிற இடத்துலலாம் 8 கொடுக்க போகிறோம். இப்போ Rக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 8 + 1 ஈக்குவல் டு 17C. Rக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 8. அடுத்து பாருங்கள் எக்ஸ் டு த பவர் 17 மைனஸ் 3. Rக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8. அடுத்து 2 பவர், Rக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 8. இப்போ பாருங்கள் T8 + 1 வந்து நம்மளுக்கு என்னவா மாறும், T9ஆக மாறிடும். 17C8 அப்படி வச்சுங்க. எக்ஸ் டு த பவர், இதை கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 17 மைனஸ் 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் 8 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு ஆன்சர் என்னது பாருங்கள், -7. அப்போ எக்ஸ் டு த பவர் -7 2 பவர் 8. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், அது அப்படியே விட்டிங்கனாலும் கரெக்டு தான். சரியா சாமி? இது வந்து T தான். இந்த Tன்னா டேர்மு இங்கே என்ன இருக்குது 9. அப்போ 9th டேர்ம், இதுதான் 9th டேர்மோடைய ஆன்சர்.
நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா 9th டேர்ம்னா டைரெக்டாக ஆறுக்கு பதிலாக 9 கொடுத்துருவீங்க. அப்போ 9 கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், 9+1 கொடுத்தா நம்மளுக்கு என்னவா மாறிடும், 10ஆக மாறிடும். அப்படி கொடுக்கக்கூடாது, நல்லா கவனிச்சுங்க. அடுத்து நம்ம 3வது ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க சாமி, டு ஃபைண்ட் 10th டேர்ம் கண்டுபிடிக்கணுங்களா, 9th டேர்மும் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், 10th டேர்ம். அப்போ 10th டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர் ஈக்குவல் டு என்ன டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானோ அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 10th டேர்ம்னா 10 - 1. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, ஆர் ஈக்குவல் டு 9. 9 சொல்லி எங்கே கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறது என்ன, ஜென்ரல் டேர்முடைய ஃபார்முலா. இப்போ டி ஆருக்கு பதில் என்ன கொடுக்கலாம், 9 + 1 ஈக்குவல் டு 17. சி ஆருக்கு பதில் 9 x to the power 17 - 3 ஆருக்கு பதில் என்ன கொடுக்கலாம் 9. அடுத்து 2 பவர் 9. இப்போ டி 9 + 1 என்ன, 1 வந்து என்னவா மாறிடும், 10ஆக மாறிடும். அப்போ 17C9 அப்படியே வச்சுக்கலாம். x to the power இதை வந்து கால்குலேட்டரில் சால்வ் பண்ணலாம். இது கால்குலேட்டர் எப்படி சால்வ் பண்ணலாம், கால்குலேட்டர் எடுத்துக்கு பார்க்கலாம். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 17 - 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 9 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஈக்குவல் வந்து பாருங்கள், x to the power வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள், -10 வந்திருக்குங்களா. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து -10 வருது. அடுத்து பாருங்கள் 2 பவர் 9. இவ்வளவு தான், இதுதான் 10th டேர்முக்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களாமா. என்ன டேர்முக்கு கேட்குறாங்களோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த டேர்மில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், 1 வந்து மைனஸ் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது, சரிங்களா. இப்போ ஆருக்கு பதிலாக டைரெக்டாக நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா 10 + 1 வந்து 11th டேர்ம் ஆகிடும். நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது 10th டேர்ம் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 9th டேர்ம் 10th டேர்ம் சால்வ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா, முதல்ல நம்ம எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோம். ஆரோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இல்லைன்னு என்ன பண்ணணும், திருப்பி புதுசாக வந்து நீங்கள் எப்படியெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணமோ அதே மாதிரி எல்லா சிம்பிளிஃபையும் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா. இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க, மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சோம். மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அந்த டேர்ம் வந்து நம்ம தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா. இப்போ 9th டேர்ம் கேட்டாங்கன்னா அந்த 9th டேர்ம்லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ தான் ஆரோட வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.